இந்த உலகத்தில் நமக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் நமக்கே தெரியாமல் காணாமல் போனால் எவ்வளோ கஷ்டப்படுவோன்னு சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்படி ஒரு நாள் எங்களுக்கு நடந்துச்சு. என்னத்தான் அம்மா அப்பா ஒரு பேர் வச்சாலும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு பட்ட பேர் வச்சு கூப்பிட்றது எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லை. அதில் இவன் பேர் தான் பெட்டி. எல்லாருக்குமே ஒரு சின்ன வயசில் ஒரு ஹேபிட் இருக்கும். ஸோ இவனுக்கு என்ன ஹேபிட்னா, எங்கே பொட்டியை கண்டாலும் விடவே மாட்டான். அட்டை பெட்டியாக இருந்தாலும் சரி, இரும்பில் பொட்டி செஞ்சு வச்சாலும் சரி, அதை எடைக்கு போட்டு காசை எண்ணாமல் விடவே மாட்டான். அதனால தான் நாங்கள் செல்லமாக பெட்டின்னு கூப்பிடுவோம். இவன் பேர் தாங்க ஏடிஎம். ஏடிஎம்னு சொன்ன உடனே பணத்தை எடுக்கிற ஏடிஎம் இல்லைங்க, இவன் வேற விதமான ஏடிஎம். அது என்ன விதமான ஏடிஎம்னு நீங்களே பாருங்க. சின்னதா வெறுப்பேத்தி பார்ப்போம். இவனுடைய வேலையே எப்ப பாரு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான். அதனால தான் இவன் செல்லமா ஆல் டைம் மிதி வாங்கின்னு கூப்பிடுவோம். அதாவது ஏடிஎம். ஐயோ ஐயோ ஆ ஐயோ, அடா போங்கடா. எங்கடா இருக்க? திருடிட்டு இருக்கேன். சரி ஸ்பாட்டுக்கு வா. வரேன். இவன் வேற. ஓஹோ, நானா வந்துட்டேன். ஆமாம், அவங்க இல்லைங்க. கால் பண்ணு. நீ போன தெருவுல எல்லாம் நான் வந்து நின்னேனே. ஐயோ. ஹலோ. இவன் பேர் தாங்க காட்டு புடுங்கி. ஓ, காட்டு புடுங்கின்னு என் பேர் வச்சேன்னு கேட்குறீங்களா? ஊருக்குள்ளே எந்த விதமான சைக்கிள் இருந்தாலும் சரி, அந்த சைக்கிள் இவன் கண்ணில் பட்டுடுச்சுன்னா அந்த சைக்கிளில் உள்ள டயரில் உள்ள காட்டை பிடுங்கி விட்டு அந்த சத்தத்தை கேட்காம விட மாட்டான். அதனால தான் எனக்கு பேர் காட்டு பிடுங்கி. பார்க்க பழசா இருக்கு. சரி, நம்ம வேலையை தொடங்குவோம். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. இந்த வரேன். சி கரமம். அவன் எங்கடா? சரி, கால் பண்ண அவனுக்கு. இதா போடுறேன். டேய், எங்கேஜ்ரா இருக்கு? என்னம்மா, நல்லா இருக்கியா? வீட்டில் கருவாட்டு குழம்பா? வாசனை இங்கே வர வீசுது. இவன் பேர் தாங்க ஜொல்லு. இவன் ஏன் நாங்கள் ஜொல்லுன்னு கூப்பிட்றோன்னா, சீ பொங்கல் இப்படின்னு 4 பொண்ணுங்க சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் நிலைமை போனவை எந்த பொண்ணும் இவனை மதிக்காதுங்க. இதுதாங்க நான். பசங்க செல்லமாக என்ன டாப்பு டக்கர்னு கூப்பிடுவாங்க. அது ஏன் கூப்பிடுறாங்கன்னா, நமக்கு கொஞ்சம் அவசர புத்திங்க. அந்த அவசரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோன்னே தெரியாமல் அவசரமாக என்னென்னமோ செஞ்சு விட்ருவாங்க. ஓவராக எதிர்பார்க்காதீங்க. அப்படி எதிர்பார்த்தாலும் இந்த மாதிரி தான் நேரங்கிட்ட நேரத்தில் பிரச்சனை. இதுதாங்க இந்த ஒயரு அங்கே வரும், இந்த ஒயரு எங்கே வரும். சொல்டா, இதை வரேன். என்னடா தொணன்னு ஃபோன் பண்ணியே கொள்றீங்க? தானே நானே. இவன் பேரு சைலன்சர். இவன் ஒரு சத்தம் ஒன்று போடுவான் பாருங்க. அந்த சத்தத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஏ டைனோசர்டா. எந்த அம்மா மலக்குறாங்க. ஏலியன் வருது. இந்த 2 வாரம் நான் இங்கே இருக்க மாட்டேன், ஊருக்கு போகிறேன். என்னது, ஊருக்கு போறியா? என்னடா மனசில் நினச்சிருக்க? எங்களை பார்த்தா எனக்கு கேன என்ன தெரியுதா? ஒன்று மட்டும் சொல்லு, எங்களெல்லாம் சொல்லாத. சும்மா இருங்கடா. எதுக்குடா ஊருக்கு போகிற? டேய், என் அக்காவுக்கு கல்யாணம். அம்மா அவசரமாக வர சொன்னாங்க ஊருக்கு. இப்போ நிற்கிறது கூட டைம் இல்லை, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. ஓகே பாய். எப்பாடா தப்பிச்சோம். தானே நானே நான். நாரப்பயிர்களா, வந்து வேலையை பாருங்கடா. வேற
ஏண்டா வாயை மட்டும் சும்மா இருக்க மாட்டேன், நீ எப்போ பாரு கத்திட்டே இருக்க. இந்தா வர்றேன். நீ வேணா ஒரு நாள் பாடுறா, ஒரு நாள் ஏஆர் ரஹ்மானா மாதிரி கட்டுறேன். ஏஆர் கனிமானா? அட முட்டா பையில, அது ஏஆர் ரஹ்மான்டா. இப்படியே பண்ணிட்டு இருந்த மண்டையில் கல்லை தூக்கி போடுங்கன்ற. அவன் ஏன்டா தலை தெறிக்க ஓடி வந்துக்கிட்டு இருக்கான்? டேய் எல்லாமே போச்சுடா. என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க? டேய் இது காமெடி இல்லடா, சீரியஸான விஷயம். கோவத்தை கலப்பாம விஷயத்த சொல்லு. நம்ம சைபியை மூடி இந்த குடன்ல போய் பார்த்தோம்டா, சைபியை காணோம். என்னடா சொல்கிற? சைபை திருட்டு போச்சா? என்னடா சொல்ற? இவ்வளோ பெரிய விஷயத்த இவ்வளோ அசால்ட்டா சொல்ற? யாருடா எடுத்துருப்பா? யார் எடுத்தான்னு தெரியலடா. டேய் அது இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாதுடா. நம்ம இவ்வளோ பேர் ஒற்றுமையாக இருக்க காரணமே அந்த சைபை தான்டா. இது கண்டிப்பாக அந்த வைரஸ் தான்டா எடுத்திருப்பான். என்னடா சொல்கிற? அந்த லூசா? ஆமாடா, நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம ஸ்கூல் படிச்சிருக்கோம், அவன் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான். கண்டிப்பாக அவன் தான் எடுத்திருப்பான். ஆமாண்டா, இது கண்டிப்பாக அவன் தான் எடுத்திருப்பான். எனக்கும் அவன் மேலே தான் ஏதோ சந்தேகமாக இருக்கு. மீட்டு அந்த வைரஸ் மட்டும் என் கையில் கிடச்சா நசுக்கு நசுக்கு நசுக்கி நசுக்கி கைமா பண்ணிடுவேன். முதல்ல அவன் ஏரியாவில் எங்கே இருக்கான்டா? எப்படி? டேய் சொல்லுங்கடா அப்புறம். ஐயோ சரி அவனை விடு. அவன் இங்கே தான் வருவான்னு உனக்கு கன்ஃபார்மாக தெரியுமா? அவன் மட்டும் வரல, உன் பெட்டியை கலக்கிடுவேன். டேய் அவன் மட்டும் இங்கே வரல, என் பேரையை மாத்துறான்டா. அடைச்சி வாய மூடு. அர்ஜென்டா வருது, போயிட்டு வருவோம். யார் மியூசிக் போட்டதுன்னு தெரியல, சூப்பரா இருக்கு. கைஸ் அலர்ட். இவன் எங்கடா போறான்? பெண்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல. சரி எப்படா இப்பந்தான் நல்ல ஃப்ரீ. ஐயோ 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 ஷெட். எவன்டா என் சைக்கிள் காட்ட பிடுங்கினது? எவனா இருந்தாலும் ஏன் முன்னாடி வந்து பிடுங்கடா பார்ப்போம். ஓ நீங்க தானே அது என் சைக்கிளோட காட்ட பிடுங்கி விட்டது? நான் யாருன்னு தெரியும்ல. வைரஸ் தானே? ஹே எத்தனை தடவைடா உங்கள்கிட்ட எல்லாம் சொல்றது என்ன வைரஸ்னு கூப்பிடாதீங்கன்னு? என் அப்பா யாருன்னு தெரியும்ல. உங்க அப்பா யாருன்னு எங்க கிட்ட கேக்குற? ஹேய் என்கிட்ட பிரச்சனை பண்றதுக்காகனே வந்திருக்கீங்களாடா? என் கூட பசங்க இல்லாத அந்த தைரியத்துல பேசுறீங்களாடா? டேய் நீ சைபியை எடுத்தியா எடுக்கலையான்னு சொல்லு. ஏய் நீ காட்டு பிடிங்கிறது எனக்கு தெரியும், நீ தான் காட்டை பிடிங்கி விட்டுருப்பேன்னு எனக்கு தெரியும். எவ்வளோ நாளும் இருக்கட்டும், சைபே நீ தான் எடுத்து வச்சிருக்கேன்னு நான் நல்லா தெரியும். எங்கே மறைச்சி வச்சிருக்க? ஹே என்னடா ஓவரா நூல் விடுறீங்க? இனிமே சைபியை உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதடா. அப்படியே கிடைச்சாலும் அது உங்களுக்கு உதவவே உதவாதடா. டேய் இவன் சொல்றத பார்த்தா இவன் தான் எடுத்துப்பான் போல. அப்போ இவன் தான்டா எடுத்திருப்பான். அவனை அடிச்சு துவங்கடா. போட்டு ஓட்டைங்கடா. என் புள்ள என்ன தெரிஞ்சும் எவன்டா உன் மேல கை வச்சது? இனிமேல் ஒன்ன யாரும் அடிக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன்டா. டேய் எங்கடா இருக்கீங்க? என் புள்ளைய யாரோ 5 பசங்க அடிச்சிருக்காங்கடா. அவங்க எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வாங்கடா. டே 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 பயமா இருக்குடா. டே 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 பயமா இருக்குடா. டே 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 பயமா இருக்குடா. டே 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 பயமா இருக்குடா. டே 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 பயமா. நானே கடுப்பில் இருக்கேன். ஆப்பு கன்ஃபார்ம்.
என் புள்ள மேல எவன்டா கை வச்சது? நாங்க இல்லைங்கய்யா. இல்லப்பா பொய் சொல்றேங்கப்பா, இவங்க தான்ப்பா கை வச்சாங்க. வைரஸ் போட்டு கொடுத்துட்டான்டோய். டேய் 5 பேர் இருக்கேன்னு சொன்ன, 4 பேர் தான் இருக்கானுங்க. எங்க போனானுங்க? எங்க தேடியும் கிடைக்கலையே. பெட்டிக்கு ஃபோன் பண்ணுவோம். யாருடா அது? டாப்புடா. டே மச்சான், நாங்க சேஃபா இருக்கோம், நீ சேஃபாடுறா. சேஃபா இருக்கீங்களாவா? என்ன சொல்றான் அவன்? டேய் நீ எங்க இருந்தாலும் சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா நீ இங்க வந்து தான் ஆகணும். டேய் என்னடா ஆச்சு உனக்கு? ஓ மிமிக்ரி பண்ணுறீங்களாக்கும். நாங்கள் இதெல்லாம் தெலுங்கு படம் டப்பிங்லேயே பார்த்துட்டோம். எங்ககிட்டேவா? டேய் நான் யாருன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க. நீ ஒன்னி காட்டுப்பிடிங்கியா இருப்ப, இல்லைன்னா ஜொல்லா இருப்ப. இவங்க 2 பேர் தான் இப்படி தென்னவாட்டா பேசுவாங்க. டேய் நீ ரொம்ப என்ன அசிங்கப்படுத்திட்ட. நீ மட்டும் என் கையில கிடைச்ச. டேய் முதல்ல சைபை கையில் கிடைக்கிறத பற்றி பார்க்கலாம்டா. முதல்ல நீங்கள் எங்கடா இருக்கீங்க? அப்போ நீ என் குடனுக்கு வா, அப்போ வச்சிருக்கேன்டா உன் கச்சேரிய. ஓ கச்சேரி பண்ண குடோனுக்கு போயிருக்கீங்களா? அங்கே இருட்டையெல்லாம் இருக்கும். சரி வாரேன். டேய் நீ 5 நிமிஷத்துக்குள்ள இங்க வரலன்னா, அப்படி இல்லைன்னா இந்த 4 பசங்களை நீ பார்க்க முடியாது, கொன்னுருவேன். சே 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 அண்டு பிடிச்சாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களா? 5 மினிட்ஸ்ல எல்லாம் வர முடியாது. ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். அது வரை வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை கொல்றேன். நீ வருவே இல்லடா, அப்புறம் உன்னை நான் பார்த்துக்கிறேன்டா. சே ஒத்துக்கவே மாட்டேங்கிறானுங்க லூசு பசங்க. இங்க என்னடா பண்றீங்க? சைபை தேடாம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க? ஐயோ வில்லங்கம் வீரப்பா உட்கார்ந்துட்டு இருக்க. அவசரப்பட்டுட்டோமோ? டேய் ஐயோ நான் இல்ல. இவன் தான்ப்பா இந்த டீமோட ஹெட். டேய் நீதானா அது? எப்படி எங்க தான் வரப்போறான், கொஞ்சம் நகருங்க. டேய் ஐயோ ஐயோடா. டேய் நீங்க என் பிள்ளை அடிச்சதுக்கு உங்களை 4 தட்டு தட்டி விடலான்னு தான் நினைச்சேன்டா. ஆனா இவன் என்னை அசிங்கப்படுத்திட்டான்டா. அதுக்கே உங்களை தோலை உரிச்சிட்டு தொங்க விட போறேன்டா. ஐயோ அவசரப்பட்டுட்டோமோ? டேய் ஐயோ 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 ஐயோ. அட தூ வாயை மட்டும் சும்மாறா. நிக்குதுடா. டேய் அவங்கடா? அதோ உள்காயம் ஒன்றும் இல்லைம்மா, பிரச்சனை இல்லை. சை அடிப்பட்டால திருந்தாதுடா. நான் அப்பவே சொன்னேன் அவன் எடுத்துருக்க மாட்டான்னு. சரி சரி அப்படிலாம் பார்க்காதீங்க, நான் தான் சொன்னேன். டேய் சைமேனி கிடைக்காதாடா? வைரஸ் கையில் தான்டா இருக்கும். அவன் சொன்னதாச்சும் பார்த்தா அவன் தான் எடுத்திருப்பான். அதை மறக்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்டா. என்ன டாப்பு கலந்துருச்சா? அவன் சொன்னதில் என்னடா தப்பு இருக்குது? இதுக்கு மேலே நல்லா அடி வாங்க முடியாதுடா, பாடி தாங்காதுடா. எனக்கும் தாண்டா. மறக்க என்ன பண்ணலாம்? நான் ஒரு கதை சொல்லவா? சொல்லு மச்சான். ஒரு பொண்ணு அப்படியே திரும்பி நிற்கிறா. உன் மூஞ்சை பார்க்க பிடிச்சிருக்காது, அதான் திரும்பி நிற்கிது. நான் சொல்கிறத மட்டும் கேள்றா. அந்த பொண்ணு அப்படியே திரும்பி நிற்க, நான் பக்கத்தில் போன உடனே ஓ நானா காக்கா ஆய் போயிடுமா? டேய் கதையை மட்டும் கேள்றா. அவள் பக்கத்தில் போன உடனே அந்த பொண்ணு மெதுவாக திரும்பி பார்க்குறாடா. அதெல்லாம் தனி ஃபீலு. அந்த பொண்ணு அப்படியே திரும்பி பார்க்கும்போது மனசில் அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும் பாரு. இதுக்கு மேலே நான் சொல்கிறேன், அந்த பொண்ணு மட்டும் சவுண்டு சரோஜாவாக இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? சவுண்டு சரோஜாவா? ஏண்டா ஒரு கதை கூட சொல்ல விட மாட்டீங்களா? நான் ஒரு கதை சொல்லட்டுமா?
நீ சொல்கிற கதை கொஞ்சம் தரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். தரம் இல்லைன்னா தரமாக்கிடுவோம். நீ சொல்லு மச்சான். ஒரு அழகான இடத்துல ஒரு அழகான ஒரு பெண் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காடா. எது ரோட் சைட்லையா? சொல்கிறத கேள்றா, பார்ட் டைம் பைத்தியம். அவள் பக்கத்தில் போய் உட்கார்ந்த வேற லெவல் ஃபீல் இருக்கும். டே இதுக்கு நான் சொல்கிறேன்டா. அவள் ஒன்று பார்க்க நீ அவளை பார்க்க, அவள் ஒன்று பார்க்க நீ அவளை பார்க்க, அவள் ஒன்று பார்க்க. எத்தனை தடவை தான் இந்த முஞ்சை பார்க்குறது? இதுக்கு மேலே நான் தான் சொல்லுவேன். இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அவன் அண்ணங்காரன் வந்து ஷட்டரை போட்டுருக்கான். அப்புறம் அவன் ஒன்றை பார்க்க, அவன் சட்டையை பிடிக்க, அந்த பொண்ணு ஒன்றை பார்த்து சிரிக்க, அவன் ஒன்றை படத்தை போட்டு மிதிக்கான். அப்புறம் என்ன, அந்த பொண்ணு கட்டா காட்டிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு கதையை கூட சொல்ல விட மாட்டீங்க. என்னதான் மறக்கலான்னு நினச்சாலும் மறக்கவே முடியல. அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குடா. உனக்கும் கேட்டுச்சா? டீ இங்கே தான் இங்கே சேவை இருக்க மாதிரி இருக்கு. எலும்பி தேடுங்கடா. தம்பி, டேய் சைபைடா. என்ன இப்படி ஓடி வரானுங்க? ஏ ஒய் போம் ஒய். அம்மா, யாரை கேட்டு சைபை தொட்டிங்க? அம்மா, ஐயோ. நீங்க எதுக்கு கோபப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த சைக்கிளை உங்க கூட இன்னொரு பையன் சுத்துவான்ல, அவன் தான் என் கையில தந்தான். சரி தம்பி, நான் கிளம்புறேன். இப்படி தள்ளி போட்டானுங்களே. சைலன்சர் ஏன்டா இப்படி பண்ணா? அவன் மட்டும் கையில் மாட்டினான், அவ்வளோதான். என்னடா இப்படி நிற்கிறானுங்க? யாரையும் இப்போ ஒன்றும் செய்யாதீங்க. குள்ள நிறைய மாட்டட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். மச்சான் நான் வந்துட்டேன்டா. 2 வாரத்தில் வரேன் சின்னவன், ஒரே வாரத்தில் வந்துட்டேன். பார்த்தீங்களா? என்ன போன காரியம் சிறப்பாக முடிஞ்சா? சிறப்பாக முடிஞ்சிருச்சு மச்சான். சொல்ல மறந்துட்டேன் மச்சான். சைபர் ரொம்ப நாள் ஒதுங்கி இருந்துச்சா, நம்ம தாத்தா வேற இப்போ நடந்துக்கிட்டே இருக்காரு. அவர் கொடுத்தா வண்டி ஓடும், அவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் கொடுத்தேன். என்னடா எல்லாரும் ஒரே நேரத்தில் வந்துட்டீங்களா? உடம்பெல்லாம் காயமாக இருக்கு. டேய், உன்னால் எவ்வளோ பிரச்சனை போச்சுன்னு தெரியுமாடா? எவ்வளோ அடி வாங்கினேன் தெரியுமாடா? ஏய் வலிக்குதுடா. யாரை விட்டாலே நீ ஒன்றை விட மாட்டான்டா. சாவடா, சாவடா.